கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே அவர் ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டிருக்கிறார். வேதத்தில் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பார் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, நான் என்னை சோதித்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ ஆசீர்வதிக்கவில்லையோ என்று அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் என்னவென்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் என்னுடைய நிபந்தனைகளிலே நான் கொடுக்கிறதான அந்த நிபந்தனைகளை நீ பின்பற்ற வேண்டும். மல்கியா 3:10 மிகவும் முக்கியமான ஒரு வசனம். அதிகமாக சபையிலே சொல்லக்கூடியதான வார்த்தைகள். அது என்னவென்று சொன்னால், உன் காணிக்கைகளையும் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களிலே தசம பாகங்கள் 10 அவருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும், காணிக்கையும் தசம பாகத்தையும் என்னுடைய பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்க, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க என்று சொல்கிறார். இதை அனுபவமாக ருசி பார்த்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இந்த வேளையில் கூட நம்ம ஆண்டவரை சோதிப்பதற்காக அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிற வேளையில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் வருமானங்களிலும் எல்லாவற்றிலும் 10 அவருக்கு கொடுக்க நாம் முன்னுக்கு வர வேண்டும். இது சபைகளுடைய ஒரு உபதேசமாக இல்லாதபடிக்கு நாம் செழித்து வாழ்வதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. கர்த்தரும் அதை நமக்கு தடை செய்யாதபடிக்கு வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வாக்கை அவர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற என்னுடைய மக்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேளையில் கர்த்தரே சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கொடுப்பேன் என்று சொன்னால் நான் வானத்தின் பனைகளை திறப்பேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. எந்த ஒருவருமே என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்னை சோதிச்சு பாருங்கள் என்று சொல்லவில்லை ஐயா. நீ தைரியமாக உம்முடைய வேதத்தில் மல்கியா 3:10 அழகாக சொல்கிறீர் ஐயா. என்னை சோதித்துப்பார், அப்பொழுது வானத்தில் பனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது. அந்த ஆசீர்வாதத்தை இன்றே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.